இந்த காட்சியில் ஒரு கைப்பிடி சோற்றை எண்ணி போடு, குழம்பே நெய் அளவுதான் உள்ளது என்று காமெடி நடிகர் ரமேஷ் கண்ணா கூறுவது போல, கொல்லங்குடி ரேஷன் கடையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகிக்கப்படும் மண்ணெண்ணெயை சானிடைசர் போல தெளித்து விடுங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில் உள்ள ரேஷன் கடை மூலம் 950 அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. அரிசி, பருப்பு, பாமாயில் ஆகியவை மக்களுக்கு சரியான தேதியில் முறையான அளவில் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் மண்ணெண்ணெய் விநியோகம் மட்டும் உலக தரத்தில் பிரமாதமாக வழங்கப்பட்டு வருவதாக குடும்ப அட்டைதாரர்கள் குமுறுகின்றனர். ஆரம்பத்தில் 3 லிட்டர், அடுத்து 2 லிட்டர், சில மாதங்களில் அரை லிட்டர், அடுத்த சில வாரங்களில் 200 மில்லி அளவு என மண்ணெண்ணெயின் அளவை குறைத்த ரேஷன் கடை ஊழியர்கள் தற்போது 50 மில்லி அளவுக்கு மண்ணெண்ணெய் வழங்கி ஒட்டுமொத்த தமிழக மக்களையே ஆச்சரியத்தில் அசர வைத்துள்ளனர். ஒரு 50 கூட இல்லை மண்ணெண்ணெய். அந்த மண்ணெண்ணெய் எதுக்கு தான் ஊற்றணும்? ஜனங்களுக்கு எதுக்கு? அந்த நிப்பாட்டிடலாம், மண்ணெண்ணெயை சுத்தமாக நிப்பாட்டிடலாம். 3லேருந்து இறங்கியிருக்கு. முழுசாக ஒன்று வாங்குவாங்க, நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்கேன். ஒன்றுமே செய்ய முடியாது, தலையில் கூட தேய்க்க முடியாது. கொல்லங்குடி ரேஷன் கடைக்கு வெறும் 38 லிட்டர் மட்டுமே ஒதுக்கினால் ரேஷன் கடை ஊழியரும் தான் என்ன செய்வார்? இருப்பதை பிரித்துதான் மக்களுக்கு விநியோகிக்க முடியும். 950 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 38 லிட்டர் மண்ணெண்ணெயை சரியான விகிதத்தில் பிரித்து ஆளுக்கு 2 ரூபாய்க்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு நாள் கூலியையும் முக்கியமான வேலை சோழியையும் விட்டுவிட்டு கால் கடுக்க காத்து நின்று வாட்டர் பாட்டில்களில் 50 மில்லி மண்ணெண்ணெயை வேறு வழியின்றி மக்கள் வாங்கித்தான் சென்றனர். இந்த மண்ணெண்ணெயை ஊற்றினால் என்ன, ஊற்றாவிட்டால் என்ன? கரண்ட் கட்டானால் விளக்குக்கு கூட எரிக்க முடியாது, பேசாமல் மண்ணெண்ணெய் கொடுப்பதையே நிறுத்த வேண்டியதுதானே என பெண்கள் புலம்பியபடியே சென்றனர். மண்ணெண்ணெய் 50 மில்லி எதுக்கு அந்த மண்ணெண்ணெய் ஊத்தணும்? நிப்பாட்ட வேண்டியானே. அதை ஒன்னும் பிரயோசனம் இல்லை. தாங்க போய் என்ன அடுப்புக்கு ஊத்த முடியல, ஒரு விளக்கு ஏற்ற முடியல, ஒன்னும் பண்ண முடியல. 50 மில்லி மண்ணெண்ணெய் அடுத்து ஆளுக்கு ஒரு சொட்டு என மாறுவதற்குள் சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் ஆவண செய்ய வேண்டும் என ஒரு புறம் ஏழை பாளைகள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில், அடடா 50 மில்லி மண்ணெண்ணெயை கொண்டு போய் ஸ்டவ்வில் ஊற்றி ஒரு ஊருக்கே சமைத்து போடலாம் போல என பலரும் கமெண்ட் அடித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.